முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்துச்சு. அது ஒரு ரேஷனல் சிஸ்டம். இருக்கிற ஒட்டுமொத்த ஜிடிபி அல்லது வரி வருவாய் இது எல்லாத்தையும் எப்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது, எப்படி நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஃபெடரல் செட்டப்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு எக்கனாமிக் ஃபெடரல் சிஸ்டம் ஒன்று இருக்குது இந்தியாவில். அப்போ அதை நோக்கிய வளர்ச்சி பாதைகள் போயிட்டு இருந்தது. மொத்த வருவாய் வருமானத்தில் ஒன்றிய அரசுடைய வருமானத்தில் ஒரு 50 விழுக்காடை ஒன்றிய அரசு வைத்து கொண்டு மீதம் இருக்கிற 50 விழுக்காட்டை மாநிலங்களுக்கு நாம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பொது நோக்கோடு தான் அது உருவாக்கப்பட்டது. பிளானிங் கமிஷனை பொறுத்தவரை என்னென்னா அது ஒரு ஜனநாயக பாடி. அதில் விவாதிப்பதற்கும் கருத்து சொல்வதற்குமான ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிதி ஆயோக்னு வந்த பிறகு இது கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் மயமான ஒரு வாழ்க்கை முறைக்கு கொண்டு போயிடுது. நான் சொல்கிறேன், நீங்கள் நிதி ஆயோக்கில் முடிவெடுக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அதில் கார்ப்பரேட் நலன் தான் முக்கியம். குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா திட்டங்களும் பிபிபி திட்டம், இது யாருடைய முன்முடிவு? நிதி ஆயோக்குடைய முன்முடிவு. இந்த பிபிபி திட்டத்தில் பீப்புள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். பப்ளிக் எங்கே இருக்காங்க? பப்ளிக் தே ஆர் நாட் பப்ளிக், தே ஆர் ஃபீஸ் பேயர்ஸ். யாரெல்லாம் கட்டணம் செலுத்துறாங்களோ அவங்க தான் பப்ளிக்காக இருக்காங்க. பப்ளிக்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இந்த நாற்கர சாலை இருக்குது, டோல்கேட் இருக்குது, டோல்கேட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அங்கே பணம் கட்டிட்டு போகிற கார் விற்றவர்களோ அல்லது பணம் கட்டிட்டு போகிற பேருந்தில் போகிறவங்களுக்கோ தான் அது உள்ளதாக இருக்குது. அப்போ இந்த பிபிபி என்கிற அந்த திட்டமே கார்ப்பரேட்டுகளுக்காக அவங்களுடைய லாபத்தை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஒரு தனி முதலாளின்னா எதிர்ப்புணர்வு வரும். பெரிய பெரிய திட்டங்களை எப்படி கொண்டு கொடுக்குறாங்க, இருந்தும் கொடுக்குறார்கள். பதானிக்கு கொடுக்குற சீ போர்ட்ஸாக இருக்கலாம், ஏர்போர்ட்ஸாக இருக்கலாம், ஹார்பர்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் எந்த வரம்பும் இல்லாமல் போயிட்டு 3 ஏர்போர்ட்டு தான் ஒரு தனி நிறுவனத்துக்கு கொடுக்கலாம்னு விதி இருந்துச்சு 2013 வரை. சாட்சாத் இந்த மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அது திருத்தப்பட்டு எத்தனை நாளும் கொடுக்கலாம். ஏன்னா அதானி அது எவ்வளோ நாளும் வாங்கலாங்கிறதுக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் நிலம் கொடுத்தது கேரளா அரசு, அங்கே ஏர்போர்ட் கட்டியது மட்டும்தான் இவங்க. அவங்க கேட்குறாங்க நாங்கள் நடத்துகிறோம் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு.